அப்ப வணக்கம். அப்ப நாங்கள் போன வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி கழிச்சிருப்போம்னு சொன்னா எங்களோட பௌதீகவியலுக்கான அறிமுகத்தை பற்றி கழிச்சிருப்போம். இப்ப இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி கதைக்கு இருக்கிறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோட என்ன விஷயத்தை பற்றி கதைக்க இருக்கோம்னா பௌதீக கணியம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி கதைப்போம். அதாவது நாங்கள் இப்ப வந்துட்டோம் அழகு முதலாவது அழகு உண்டு அலகுகளும் பரிமாணங்கள். ஓகே, இந்த பாடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் முதலாவது பாடம், எங்கட பிசிக்ஸ்ல இருக்க முதலாவது பாடம். இதைத்தான் பார்க்க போறோம். இதுல இருக்கிற விஷயங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். அலகுகளும் பரிமாணங்கள் படாப்பா. முதலாவது உனக்கு தெரியும் அலகுகள் என்றா என்ன, அலகுண்டா என்ன, முதல்ல அதை பார்ப்போம், பிறகு பரிமாணத்துக்கு வருவோம். இவர் நீ ஓஎல் வழிய படிச்சிருப்ப, ஓஎல்ல படிச்சிருப்பேன். அழகு என்ன பாரு, கடையில போய் சீனி கொண்ட போறேன் வைப்போம். என்ன, ஒரு 10 கிலோ சீனி எத்தான், ஒரு 5 கிலோ சீனி எத்தான். அப்ப ஒரு எண் பெருமானத்தை ஒரு குறித்த அளவோட சேர்த்து சொல்லி தருவன்ற விளங்குது இல்ல. அதனால ஒரு எண் பெருமானம் பாரு, 5 கிலோகிராம் சீனி தான். 5 சொல்றது ஒரு எண் பெருமானம், நியூமெரிக்கல் வேல்யூ. அங்க கிலோகிராம் என்று சொல்றது நாங்கள் வேண்ட போகின்ற சீனியினுடைய அளவை குறிச்சிருக்கிறது. கிலோகிராம். அப்ப எத்தனை கிலோகிராம் சீனி வேண்ட போறோம்? 5 கிலோகிராம். அழகா 5 கிலோகிராம் சீனி. அப்ப வேற திணிவு அளவுடைகள். அப்ப திணிவுகளை வேண்ட ஏதாவது திணிவு நிறுத்து வேண்ட போறான்னு சொன்னா 1/2 கிலோ சீனி தான், அது 1 கிலோ சீனி தான், 100 கிராம் தேயிலை தான். இப்படித்தான் வேண்டுவோம். அப்ப இதெல்லாம் தானடாப்பா அலகுகள் என்று கதைக்கிறது. அப்ப தனியா திணிவு அளவுடைகளை அளக்குற அலகுகள் மட்டும்தான் இருக்குது இல்ல, பல அலகுகள் இருக்குது. நேரத்தை அளவிடுகின்ற அலகுகள், செகண்ட், மில்லி செகண்ட், ஹவர், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், இப்படி நேர அளவீடுகளுக்கு இருக்கிற அலகுகளும் இருக்கு. அதே போல இப்ப நீளங்கள் அளவிடுறதுக்கு நாங்கள் மீட்டர், கிலோமீட்டர், டெசிமீட்டர், விளங்குதல்ல, டெசிமீட்டர், அதை விட என்னது டெக்காமீட்டர், மைக்ரோமீட்டர், பெக்காமீட்டர், இப்படி பலதரப்பட்ட அலகுகள். இப்ப நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் நோமலா விடுவோம். இது நோமலா அலகு. இந்த அலகுகளுக்கு வரைக்க முதல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கடாப்பா. என்னண்டா பௌதீக கணியம். முதல்ல பௌதீக கணியம் என்றா என்ன? இப்ப இந்த அலகுகளை பற்றி படிக்கிற உனக்கு அலகுண்டா தெரிஞ்சிருக்கும், ஓயல் விஷயமே தெரிஞ்சிருக்குமாடாப்பா, ஓயல் விஷயத்துல தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த அலகுகளை பற்றி உண்மையா நாங்கள் படிக்க வேணும் என்றா பௌதீக கணியம் என்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்க வேணும். பௌதீக கணியம் என்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த பௌதீக கணியங்கள் என்னண்டாடாப்பா. இப்ப பார், நான் ஒரு சதுரமுகி குத்தி எடுக்கிறேன். சும்மா விளங்கப்படுத்துறதுக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன், ஒரு சதுரமுகி குத்தி எடுக்கிறேன். சதுரமுகியோ ஒரு வடிவ குத்தி ஒன்று எடுக்கிறேன். சரிதானா? ஒரு குத்தி ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப இதனுடைய இதை நான் அளவிடுவதற்கு இதுக்கு என்னது, ஒரு நீள அளவீடு. நீளம், அகலம், உயரம், ஓகே. ஒரு பௌதிக கணியம் என்று சொன்னா நாங்க என்ன செய்யக்கூடியதா இருக்க வேணும் என்று சொன்னா என்னது,
நேரடியாகவோ அல்லது போல மறைமுகமாகவோ என்ன செய்யக்கூடியதா இருக்க வேணும் என்று சொன்னாடாப்பா எங்களால அளந்து என்ன செய்யக்கூடியதா இருக்க வேணும் என்னது இயல்புகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அளந்தெடுக்கக்கூடியதா இருந்தா அது பௌதிக கண்ணியங்கள் என்று விளங்குதா. பௌதிக கண்ணியம் என்றா அதுதான் விஷயம். பௌதிக கண்ணியம் என்றா அதான் விஷயம். இப்ப இந்த சதுரமுகியோ கனவுரு வடிவ குத்தி இல்ல நீளத்தை நாங்க என்ன செய்யலாம் அளந்தெடுக்கலாம். என்னத்தால ஒரு மீட்டர் ரூலர் என்ன மீட்டர் கோலால அளந்தெடுக்கலாம். அகலத்தை அளந்தெடுக்கலாம், உயரத்தை அளந்தெடுக்கலாம். விளங்குதில்லை. அப்ப இதெல்லாம் நாங்க இதுகளை அளந்து வேற நீள அளவீடுகளை அளந்தெடுக்கலாம். ஓகே. அப்ப இந்த பௌதிக கண்ணியங்கள் என்று சொல்லி வரைக்க நாங்க என்னத்தை கதைக்க போறோம்னு சொன்னா நீளம், திணிவு அளவுடைகள். நான் எந்த நிறைய எடுக்கணும்னு சொன்னா திணிவு எத்தனை கிலோ அந்த விஷயம். திணிவு, நீளம், திணிவு, மற்றது நேர பிரச்சனை, நேரம், நீளம், திணிவு, நேரம், மற்றது பேர் கனவளவு. இதுகளே எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அளந்து எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தா அது அந்த விஷயங்களை சொல்றது பௌதிக கண்ணியங்கள். விளங்குத. இந்த கனவுரு பாக்ஸ், இந்த கனவுரு வடிவ பட்டியினுடைய கனவளவை நாங்கள் என்ன எழுதலாம் நீளம் தர அகலம் தர உயரம் என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். நீளம் தர அகலம் தர உயரம் என்ற மாதிரி எழுதி கொள்ளலாம். விளங்குதில்ல. அப்ப நீளம் அகலம் உயரத்தை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் அளந்து எடுத்துக் கொள்ளலாம். நீளம் அகலம் உயரங்களை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் சொல்லலாம் அளந்து எடுத்துக் கொள்ளலாம். எனவே இந்த கனவளவு என்று சொல்றது என்னத்துக்கு வரும் பௌதிக கண்ணியத்துக்கு வரப்போகுது. விளங்குது. இந்த ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். இந்த பௌதிக கண்ணியங்களை அளக்கிறதுக்கு பயன்படுத்த போற இந்த நீள அளவீடு இருக்கலாம். பௌதிக கண்ணியத்தை அளவெடுப்பார். இதை எடுக்க எப்படி நீள அளவீடுகளை வச்சு கொண்டு நாங்க என்ன எடுக்கிறோம் கனவளவு எடுக்கிறோம். கனவளவு. இப்ப இன்னொரு பௌதிக கண்ணியத்தை எடுத்தோம்னு சொன்னா அடர்த்தி. அடர்த்தி 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 என்று சொல்றது திணிவின் கீழ் கனவளவட. அடர்த்தி அடர்த்தி என்று சொல்றது என்னது திணிவின்கள் கனவளவு. அவர் கனவளவு என்று சொல்லப்படுகின்ற பார்வை இது அடர்த்தி ஒரு பௌதிக கண்ணியம், திணிவென்று சொல்றது ஒரு பௌதிக கண்ணியம், கனவளவு என்று சொல்றது பௌதிக கண்ணியம். இந்த கனவளவு என்ற பௌதிக கண்ணியத்தினது நீள அளவீடுகளின் சார்பாக பெற்றுக்கொள்ள முடியும். நீள அளவீடுகளின் சார்பாக என்ன செய்யலாம் இந்த கனவளவு என்று சொல்லப்படுற இதை நாங்க என்ன செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். திணிவு கிலோ, அதாவது திணிவளவுடைகள் சார்பாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப திணிவளவுடைகள் சார்பாக திணிவுகளை பெறலாம். கனவளவுடைய நீள அளவுடைகள் சார்பாக பெற்று எங்களுக்கு என்னது அடர்த்திக்குரிய ஒரு அளவுடைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இதுதான் பௌதிக கண்ணியம். முதலாவது விஷயம் விளங்க வேண்டியது பௌதிக கண்ணியம் என்ற எந்த ஒரு இதையும் நாங்கள் எடுக்க போற எந்த ஒரு கண்ணியத்தையும் எந்த ஒரு கண்ணியத்தையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னா அவ்வாறான கண்ணியங்களை நாங்கள் என்னென்னு காட்சிக் கொள்வோம் பௌதிக கண்ணியங்கள் என்று காட்சிக் கொள்வோம். இந்த பெரும்பாலும் நான் சொல்ல போற விஷயத்துல பெரும்பாலான விடயங்கள் இந்த நீள அளவிடை மற்றும் திணிவு அளவிடை நேர அளவிடை இந்த 3 அளவிடைகளோடையும் தான் நிற்கும். பெரும்பாலான பௌதிக கணியங்களை வச்சு நான் கதைக்க போறோம்னு சொன்னா பௌதிக கணியங்களை எடுத்து கதை கேட்க அந்த பௌதிக கணியங்களை அளவிடுகின்ற அளவீட்டு திட்டங்கள் இந்த நீள அளவிட திணிவு அளவிட நேர அளவிடைகளாக சும்மா பார்க்கலாம். நான் முதலே சொன்னான் தொடங்கிருக்கே சொன்னா நீள அளவிடைகளை நாங்கள் என்னென்ன மாதிரி நீளத்துல இருக்கலாம் மீட்டர்ல நடக்கலாம், கிலோமீட்டர், கிலோமீட்டர், மற்றது என்னது மைக்ரோமீட்டர், நானோமீட்டர், விளங்குது இல்ல. ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்றதெல்லாம் ஒரு நீள அளவு. ஆம்ஸ்ட்ராங் 10 10 ஆம்ஸ்ட்ராங்
நீள அளவுடைகள். அப்ப ஒளியா மட்டும் நீள அளவுடைகள், ஒளியாண்டு இதெல்லாம் எனக்கு நீள அளவுடை. சரியான நீள அளவுட நீள அளவுட இதெல்லாமே என்ன சாமான். ஒவ்வொருபட்ட அலகுகள்ல நாங்கள் என்ன செய்யலாம், நீளங்கள் அளந்து கொள்ளலாம். பாருங்க, மீட்டர்ல அளக்கலாம், சென்டிமீட்டர்ல அளக்கலாம், கிலோமீட்டரில் அளக்கலாம், மில்லி மீட்டர்ல அளக்கலாம். நீளத்தை விளங்குதா? இப்படி பல்வேறுபட்ட அலகுகள் அலகு திட்டங்கள் அளவிட்டுக் கொள்ள முடியுமாடாப்பா. அதே போல திணிவப்ப என்னத்தில் அளக்கலாம், கிராம், கிலோகிராம், மில்லிகிராம், மைக்ரோகிராம், மைக்ரோகிராம். அதை விட வேற என்னது, கிலோகிராம், மில்லிகிராம், மைக்ரோகிராம், கிராம். அதை விட என்னது வேற சும்மா சொல்லலாம், என்னது பெக்கோ, பெக்கோகிராம். ஓகே, இப்படி ஓகே இவ்வாறான அலகு திட்டங்களால நாங்கள் அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல நேர அளவுடைகளை நாங்கள் என்னென்ன அளவிட கொள்ளலாம், செகண்ட், மில்லி செகண்ட், நானோ செகண்ட், மைக்ரோ செகண்ட், மைக்ரோ செகண்ட். ஓகேயா, மைக்ரோ செகண்ட் ஒவ்வொரு அலகுகள் அளந்து. அதாவது நான் இப்ப சொல்ல வர விடயம் என்னென்றாடா, உனக்கு நீள அளவிடைகள் ஒவ்வொருபட்ட அலகுகள் அளக்கலாம், திணிவ அளவிடைகளை ஒவ்வொருபட்ட அளவிடைகள் அளக்கலாம், அலகுகள் அளக்கலாம், நேர அளவிடைகளை ஒவ்வொருபட்ட அலகுகள் அளக்கலாம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருபட்ட அலகுகளை பாருப்ப. நான் மீட்டர் அளந்தா இன்னொருத்தன் சென்டிமீட்டர்ல வந்து சொல்லுவான், இன்னொருத்தன் கிலோமீட்டர் அளந்து சொல்லுவான், இன்னொருத்தன் மில்லி மீட்டர் அளந்து சொல்லுவான். நீளங்கள் திணிவ பார்த்தோம்னு சொன்னா நான் கிராம் அளந்தா இன்னொருத்தன் மற்ற அளந்து சொல்லுவான். என்ன அதே போல பாரு, நேரத்தை எடுத்து பண்ணா நான் செக்கன் அளப்பன்னு சொன்னா அவன் வேற ஒரு அலகுகள் அளந்து சொல்லலாம். பிழை இல்லத்தனடாப்பா, அளவிடுதான நாங்கள் எடுக்கிறதான். ஓகே, அப்ப இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொருபட்ட அளவு திட்டங்கள் எல்லாரும் அளக்கிறதால ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விட வந்து கொண்டிருக்கும். ஓகே, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விட வந்து கொண்டிருக்கும். இதனால யோசிச்சாங்கள் இது சரிப்பட்டு வராது, நாங்கள் பேசாமல் ஒரு குறித்த அலக சர்வதேச அலகாக எடுத்துக்கொள்வோம், SI யூனிட்டாக எடுத்துக்கொள்வோம். SI யூனிட்டாக சர்வதேச அலகு தொகுதி, சர்வதேச அலகாக எடுத்துக்கொள்வோம், SI யூனிட்டாக எடுத்துக்கொள்வோம் யோசிச்சாங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விட வெளில வரப்போம். சில பேருக்கு கேள்விக்கு முடி எழுதுக்கு மீட்டர் எழுதுவான், இன்னொருத்தன் கிலோமீட்டர் எழுதி போட்டுவான். அப்ப SI அலகில விடைய எல்லாரையுமே எழுத பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரே விட எடுக்கெடுக்கும், எல்லாமே ஒரே அளவுடைய வச்சு எடுக்கெடுக்கும் என்றதுக்காண்டி SI அலகாக, நீளத்தினுடைய SI அலகாக அவன் மீட்டரையும், திணிவினுடைய SI அலகாக கிலோகிராமினையும், நேரத்தினுடைய SI அலகாக செகண்டையும் வரையறுத்து கொண்டான். இப்ப விளங்குதா? நாங்க பௌதிக கணியம் பாத்துனாங்களாப்பா. பௌதிக கணியம் பார்த்தனாங்க. பௌதிக கணியம் என்னன்னு கதைச்சிருப்பேன். அப்ப நீ அளந்தெடுக்கக்கூடிய நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விஷயமா எப்படியோ ஏதோ உண்டா நீ அளந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பௌதிக கணி. அந்த பௌதிக கணியத்திலே பௌதிக சும்மா சொன்னா கனவளம். அந்த கனவளம் சொல்லப்படுற பௌதிக கணியத்தை அளக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, நீளாகலம் உயரங்கள் தேவை. நீ அந்த நீளாகல உயரங்களை அளக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன அளவுடைகளை பயன்படுத்த நீளாகல உயரங்களை அளக்கிறதுக்கு என்னது எங்களுக்கு நீளங்கள் அளக்கிறதுக்கு என்னது நாங்கள் இந்த அளவுகளை பயன்படுத்துவோம். அப்ப எல்லாருமே ஒன்று அளக்க வேணும், எல்லாருக்குமே ஒரே விஷயமா வரணும்ன்றதுக்காண்டி நீள அளவுடைக்குரிய SI அலகு அவன் என்ன வச்சிருக்கிறான், மீட்டர் என்று வச்சிருக்கின்றான். அதே போல திணிவ அளவுடைக்குரிய SI அலகு என்னன்னு வச்சிருக்கிறான், கிலோகிராம் என்று வச்சிருக்கிறான். நேர அளவுடைக்குரிய SI அலகு என்னன்னு வச்சிருக்கான், செகண்ட் என்று வச்சிருக்கிறான். முதலாவது இது விளங்கினதா? ஃபர்ஸ்டா இது விளங்கிட்டுதா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்டா இது விளங்கி. இப்ப நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல போறேன். கொஞ்சம் இதுகளும் தருவேனா என்னது, கொஞ்சம் போட்டோவுகளும் நான் ஸ்கிரீன்ல போடுவேன், சரிதானே?
கொஞ்சம் பெரிய முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் இதுகளா போடுவேன் ஸ்கிரீன்ல. சரிதானே? ஓகே ஓகே. இப்படாப்பா பார் கொஞ்சம் விஷயம் பார்ப்பேன். இவர் தூரங்களை அளக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்த போகிற அளவீடுகள் என்னென்ன அளவீடுகள்? தூரம் என்று சொன்னா நீளங்களை தான் தூரங்கள் 2 புள்ளிகள், ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடப்பட்ட நீளத்தை தான் தூரம் என்று சொல்லிக்கிறது. ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடப்பட்ட தூரத்தை தான் என்ன செய்யறது? இடப்பட்ட நீளத்தை தான் தூரம் என்று கதைக்கிறது. அப்ப தூர அளவீடுகளுடன் சம்பந்தப்பட்ட அளவு திட்டங்கள் பார்க்க போறோம். பாரா இப்ப பார் கிட்டத்தட்ட பார் இப்ப நோமலா பார்த்தோம்னு சொன்னா பார் புரோத்திரன் என்ற விட்டமடாப்பா. இதெல்லாம் புரோத்திரன் உனக்கு தெரிய வேணும். இது கெமிஸ்ட்ரி விஷயங்கள். புரோத்திரன் என்று சொன்னாங்க அணுவண்ட அடுப்பம் அணுவிண்ட கருவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் தான் புரோத்திரன். ஏன் அணுவை சுத்தி இலத்திரன் ஓடிக்கொண்டிருக்கும், அணுவிண்ட கருவை சுத்தி இலத்திரன் ஓடிக்கொண்டிருக்கும், கருவுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய ஆள் தான் புரோத்திரன் நியூத்திரன். ஓகே, புரோத்திரன் நியூத்திரன். ஓகே, இந்த புரோத்திரன் என்ற விட்டம் புரோத்திரன் அணுவண்டதே சரியான சின்னம். அணுவுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா புரோத்திரன் அது அவ்வளவு சரியான சின்னனா இருக்கும்னு யோசிச்சு அந்த புரோத்திரன் என்ற விட்டத்தை அளவிடுவதற்கு நாங்கள் என்னது எந்த மாதிரியான அளவீட்டு வீச்சை பயன்படுத்துவோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10⁻15 அடுக்க பயன்படுத்துவோம் மேடம். கிட்டத்தட்ட 10⁻15 அடுக்கு வரும் புரோத்திரன். விளங்க இல்ல, புரோத்திரனுக்கு 10⁻15 அடுக்கு புரோத்திரன் விட்டம். கருவிண்ட விட்டம் 10⁻14 அடுக்கு ரேஞ்சில இருக்கு. 10⁻14 அடுக்கு ரேஞ்சில இருக்கு கருவிண்ட விட்டம். ஓகே, அதே போல அலைநீளம் கதிர்கள் அலைநீளங்கள் 10⁻12 அடுக்கிலே இருக்கும். 10⁻12 அடுக்கு மீட்டர். விளங்குதா? அந்த அடுக்கு தூரத்துல வீச்சு இந்த வீச்சில இருக்கு. ஓகே, மற்றது பார் இப்படி இருக்கு. மற்றது பென்சில் நீளத்தை என்ன செய்யறோம்? பென்சில் நீளம் எவ்வளவு? 10⁻1 மீட்டர் பென்சில் நீளம். குழந்தைகள உயரம் என்னது? நோமலா என்னது? குழந்தைகள உயரத்தை நாங்கள் எப்படி அளக்கிறது? 1 மீட்டர் ரேஞ்சில. விளங்குது இல்ல? அப்ப இவ்வாறான இதுகளைத்தான் சொல்லிக் கொள்றது. அதாவது இப்ப நான் என்ன சொன்னான்டா இது பெருசா ஒரு விஷயமே இல்லையா, இது பெரிய விடயம் இல்லை. அதாவது தூர அளவீடுகளுக்குரிய வீச்சுக்களை சொன்னான். அதே போல நேரத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துற இது நேரத்தை மிகவும் முக்கியமான ஒரு அளவுடைய நான் எஸ்ஏ அலகு செகண்ட் என்று சொன்னான். இந்த 3 தான் முக்கியம். நீள அளவீட்டுக்குரிய எஸ்ஏ அலகு மீட்டர், திணிவு அளவுடைக்குரிய எஸ்ஏ அலகு கிலோகிராம், நேர அளவுடைக்குரிய எஸ்ஏ அலகு செகண்ட். நான் இப்ப நேர அளவுடைகள் இருந்தால் ஒவ்வொருபட்ட பல அலகுகள்ல அளக்கலாம் என்று சொன்னான் நேரத்தை. அதுல மிகவும் முக்கியமானது ஒன்று, மிகவும் முக்கியமான ஒன்று என்னண்டா நேர அளவுடைகள்ல இந்த வேற மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட் உதுகளை பார்த்து கொள்ளலாம். மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் இதுகளை பார்த்து கொள்ளவும். அதுகளை முக்கியமான அதுகளை வச்சுதான் கதைப்பான் பெரும்பாலும். இப்ப நான் ஏன் உனக்கு இந்த 3ஐயும் வச்சு நான் ஏன் உனக்கு சொன்னான்னு சொன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இந்த 3ஐயும் ஏன் நான் உனக்கு சொல்றேன்னு சொன்னா நீ எந்த கேள்வியா இருந்தாலும் எஸ்ஏ அலகுக்கு மாற்றி போட்டு கேள்வியை செய்யறது சுகம். சரியா? இப்ப உனக்கு சென்டிமீட்டர்ல ஒரு அளவுடைய வந்து தாரானண்டா நீள அளவுடைய நீ டக்காண்டு கன்வெர்ட் பண்ண போற மீட்டருக்கு. அப்ப சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ண என்ன செய்யணும் தெரியும் ஓயல் விஷயம். அதே போல கிராமில தந்தா நீ கிலோகிராமுக்கு மாத்த வேணும். அப்ப வேற உனக்கு அளவீடுகளை எஸ்ஏ அலகு திட்டத்துக்கு மாத்தி போட்டு கொண்டு போய் என்ன செய்யலாம், நீ கேள்விகளுக்கு அப்ளை பண்ணிக்க. அது என்னவா இருக்கும், ஒரு எல்லாருக்குமே ஒரே பெருமானம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதான எஸ்ஏ அலகை கண்டுபிடிச்சவங்க அதுக்கான எஸ்ஏ அலகு எல்லாருக்குமே ஒரே விடைய வரணும்ன்றதுக்கான எல்லாருக்குமே எஸ்ஏ அலகை கொடுத்தவன் மீட்டர், கிலோகிராம், செகண்ட். ஓகே, அதே போல பார் இப்ப வேற என்னது
நான் திணிவு அளவுடைகளுக்கும் பல்வேறுபட்ட அளவுடைகள் இருக்குது. நீள அளவுடைகளுக்கும் வெவ்வேறுபட்ட அளவுகள் அளக்கலாம். வீச்சுகள் இருக்குது, திணிவுகளுக்கும் வீச்சுகள் இருக்குது, நேர அளவுடைகளுக்கும் வீச்சுகள் இருக்குது. இது முக்கியமான விஷயத்தை சொன்னான். இன்னும் கொஞ்சம் விஷயம் முக்கியமான சொல்ல போறேன் பார். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல போறேன். கிலோ என்று சொல்றது 10⁻³ அடுக்கு கிலோ. மெகா மெகாண்டா 10⁻⁶ கிலோ மெகா. ஜிகா என்று சொல்றது 10⁻⁹ அடுக்கு. டெரா என்று சொல்றது 10⁻12 அடுக்கு. மரியாக்காவணி இது முக்கியமான இலக்கங்கிறது முட்குறியீடுகள், பிற்குறியீடுகள், முட்குறியீடுகள், பிற்குறியீடுகள். கிலோ மெகா ஜிகா டெரா. கிலோன்னு சொல்றது 10⁻³ அடுக்கு, மெகாண்டு சொல்றது 10⁻⁶ அடுக்கு, ஜிகாண்டு சொல்றது 10⁻⁹ அடுக்குடாப்பா. டெராண்டு சொல்றது 10⁻12 அடுக்கு. அதே போல மில்லி என்று சொல்றது 10⁻⁻³ அடுக்கு மில்லி. மைக்ரோ என்று சொல்றது 10⁻⁹ அடுக்கு. நானோ என்று சொல்றது 10⁻⁶ மில்லி மைக்ரோ. மைக்ரோன்னு சொல்றது 10⁻⁶ அடுக்கு. நானோன்னு சொல்றது 10⁻⁹ அடுக்கு. மில்லி மைக்ரோ நானோ. பெக்கோன்னு சொல்றது 10⁻⁵ அடுக்கு. இது தெரியவன் சரியா? மில்லி என்று சொல்றது எவ்வளவு? 10⁻⁵ அடுக்கு மில்லி. மைக்ரோன்னு சொல்றது 10⁻⁶ அடுக்கு. நானோன்னு சொல்றது 10⁻⁵ அடுக்கு. பெக்கோன்னு சொல்றது 10⁻⁵ அடுக்கு. அதே போல பேர் கிலோ 10⁻³ 10⁻�6 10⁻9 10⁻12 கிலோ மெகா ஜிகா டெரா மில்லி மைக்ரோ நானோ பெக்கோ. அப்ப இவ்வளவு விடயங்களும் என்னது? முற்குறியீடுகள், பிற்குறியீடுகள். பேர் நான் பேர் அதை விட பேர் சென்டி என்று சொல்றது 10⁻². பேர் சில இதுகள் முக்கியமானது. பேர் இதுல பேர் கிலோ கிடக்கு பேர். இந்த கிலோ மில்லி இஞ்ச கிடக்கு பேர். கிலோ மில்லி மைக்ரோ பெக்கா மில்லி மைக்ரோ மில்லி மைக்ரோ நானோ எல்லாம் கிடக்கு. இதுகளை வச்சு கொண்டுதான்டாப்பா இதை எழுதி இருக்கிறது விளங்குதா? முதலாவது இதுகளை வச்சுத்தான் இதை எழுதி இருக்கிற விளங்குத. அதன்படி பாக்க முதலாவது உனக்கு தெரிய வேண்டிய முதலாவது விஷயம் என்னண்டா, அலகுகளை SI அலகுக்கு மாற்றல். இது முதலாவது தெரிய வேணும். ஒரு அலகுகளை SI அலகுக்கு மாற்ற தெரிய வேணும். முதலாவது விஷயம், ஒரு அலக என்ன செய்ய வேணும்? SI அலகுக்கு மாற்ற வேணும். SI அலகுக்கு மாத்தித்தான் செய்ய வேணும். ஓகே ஓகே. அப்ப நாங்கள் பார்த்த விஷயத்த திருப்பி சொல்றோம். அலகு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். அலகுகளும் பரிமாணங்களும். அதுல முதலாவது பௌதிக கணியம் என்று கதைச்சினா, இந்த பௌதிக கணியத்துல வேற நாங்கள் அளக்க வேண்டிய கணியங்கள் எல்லாமே பௌதிக கணியம் தான். அளக்க வேண்டிய கணியங்கள்ல பௌதிக கணியங்கள் தானடா. அந்த பௌதிக கணியத்தை அளவிடுவதற்கு என்னென்னத்தை யூஸ் பண்ணுவோம்? நீள அளவீடுகள் தேவை, சிலதுக்கு திணிவு அளவீடுகள் தேவைப்படும், சிலதுகளுக்கு என்ன அளவீடுகள், நேர அளவீடுகள் கூட தேவைப்படலாம். அதுகளை அளவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற அலகு திட்டங்கள் ஒவ்வொருபட்ட அலகு திட்டங்கள் இருக்குது. அதுல SI அலகு திட்டம் இந்த 3 எடுத்து வச்சுக்கலாம். அதுல SI அலகு திட்டம் இந்த 3 எடுத்து வச்சுக்கலாம். SI அலகு திட்டம் நீளத்துக்குரிய SI அலகு மீட்டர், திணிவுக்குரிய SI அலகு கிலோகிராம், நேரத்துக்குரிய SI அலகு செகண்ட் என்று சொல்லி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை விட சொல்லிட்டு நான் முட்குறியீடு விற்குரிய கிலோ மெகா ஜிகா டெரா 10⁻³ 10⁻6 10⁻9 10⁻12 மில்லி மைக்ரோ நானோ பெக்கோ 10⁻3 10⁻6 10⁻9 10⁻12. இது முற்குறியீடுகள். இதுகள் தெரிஞ்சிருக்க இவ்வளவும் தியரி. இதுக்கு எங்களை கொஞ்சம் கேள்வி பார்க்க வேண்டும் என்று சொன்னா, கேள்வியில எனது அலகுகளை SI அலகாக மாத்துறது முதலாவது விஷயம் பார்க்க வேணும். நாங்க அலகுகளை என்ன செய்ய வேணும்? அவன் ஏதாவது ஒரு அலகுல தருவான். அதை நாங்கள் SI அலகாக மாத்த தெரிஞ்சிருக்கோம். ஓகேயா? ஓகே. இப்ப நாங்கள் என்னது அலகுகளை SI அலகாக மாத்துறத பற்றி அடுத்த வீடியோல பார்ப்போம். என்னடா என்ன? நன்றி, வணக்கம். வணக்கம். அப்ப
இந்த வீடியோல நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்று சொன்னாராப்பா, அடிப்படை எஸ்ஐ யூனிட்ஸை பற்றி கதைப்போம். அடிப்படை அலகு தொகுதிகள் எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகே, எஸ்ஐ அடிப்படை கணிகள் சர்வதேச அலகு தொகுதிகள் எஸ்ஐ யூனிட்ஸை பற்றி கொஞ்சம் கதைப்போம். ஓகே, எஸ்ஐ யூனிட்ஸ். இதுல சர்வதேச அலகு தொகுதியின் படி 7 அடிப்படை கணியங்களும் 7 அலகுகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நான் சொல்ல போறேன். எஸ்ஐ அலகு தொகுதி, எஸ்ஐ அலகு தொகுதி இது கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். முதலாவது பாடத்துல முக்கியமான விஷயம் எஸ்ஐ அலகு தொகுதி. முதலாவது பேர் நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஏழாவது ஒளிர் செறிவு. அதை விட 8வது தலக்கோணம், 9வது திண்மக்கோணம். ஓகே, எஸ்ஐ அலகு தொகுதிகள் 7 முக்கியம். நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. நீளத்தின் அப்ப வணக்கம். இந்த வீடியோல என்னத்தை பற்றி பார்க்க இருக்கோம்னு சொன்னா எஸ்ஐ அலகு தொகுதிகளை பற்றி பார்க்க. அதாவது சர்வதேச அலகு தொகுதி. சர்வதேச அலகு தொகுதிகள் 7, அதோட 2 இருக்கு, எக்ஸ்ட்ராவா 2 இருக்குது, மொத்தம் 9. முதலாவது நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. தலக்கோணம், திண்மக்கோணம். இதை நான் எக்ஸ்ட்ராவா போட்டு வரும். ஓகே, எக்ஸ்ட்ராவா நான் போட்டு வரும். இங்க பார், நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், திணிவினுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம், நேரத்தினுடைய எஸ்ஐ அலகு செகண்ட், வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு கெல்வின், மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர், பதார்த்தத்தினுடைய எஸ்ஐ அலகு மூல், ஒளிர் செறிவினுடைய எஸ்ஐ அலகு கேண்டலா, தலக்கோணத்துக்கு ரேடியன், திண்மக்கோணத்துக்கு ஸ்ட்ரேடியன். ஓகே, ஸ்ட்ரேடியன். ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இவற்றுக்குரிய பரிமாணங்களை ஒரு கழிச்சு சொல்ல போறேன். இவற்ற பரிமாணங்களை சொல்ல போறேன். படியாக்கம் இவற்ற பரிமாணங்களை ஒரு சொல்ல போறேன். எப்படி என்றாடாப்பா இந்த வடியாக்கம்? நீளத்தினுடைய அலகு எஸ்ஐ அலகு மீட்டர். இவருக்குரிய பரிமாணம் எல் என்றதால குறிக்கிறது. எல் என்று குறிக்கிறது. திணிவுக்கு எஸ்ஐ அலகு கிலோகிராம். இவருடைய பரிமாணத்தை நாங்கள் கேபிட்டல் மாஸ் என்று குறிக்கிறது. நேரத்தினுடைய எஸ்ஐ அலகு செகண்ட். இவருடைய
பரிமாணத்தை டைம் டி என்று கேபிட்டல் டி என்று குறிக்கிறது. வெப்பநிலை என்ற எஸ் அலகு என்ன குறிக்கிறது சொல்லலாம்? வெப்பநிலையா தீட்டா என்று குறிக்கிறது. தீட்டா. மின்னோட்டத்தினுடைய எஸ் அலகு கெல்வின், பரிமாணம் தீட்டா. மின்னோட்டத்தின் எஸ் அலகு ஆம்பியர். இதை நாங்க என்ன பரிமாணத்துல குறிக்கிறோம்னு சொன்னா ஐ என்று குறிச்சு கொள்வோம். ஐ என்று குறிச்சு கொள்வோம். இந்த பேர் பதார்த்தத்தின் அளவுக்கு அங்க இதுக்கு பரிமாணம் இல்ல, கேண்டலா இதுக்கு பரிமாணம் இல்ல, தலக்கோணம் ரேடியனுக்கு பரிமாணம் கதைக்கிறே இல்ல, திண்மக்கோணம் ஸ்ட்ரேடியனுக்கு பரிமாணம் கதைக்கிறே இல்ல. விளங்குதா? எங்களுக்காக பரிமாணம் கதைக்கிறார்கள் இந்த ஒரு 5 பேர் தான். அடிப்படை அலகு எஸ்ஏ அலகு தொகுதிகள் எத்தனை? 7. அதோட 2 எக்ஸ்ட்ராவா வருகுது. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ஏ அலகுகள் ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். முக்கியம் பரிமாணம் என்ற கதை கேட்க நீளத்தின் பரிமாணம் எல், திணிவினுடைய பரிமாணம் எம், நேரத்தினுடைய பரிமாணம் டி, வெப்பநிலையினுடைய பரிமாணம் தீட்டா, மின்னோட்டத்தின் பரிமாணம் ஐ, பதார்த்தத்தின் அளவுண்ட பதார்த்தத்தின் அளவுக்கு பரிமாணம் கதைக்கிறே இல்ல, ஒளிச்சரிவுக்கு பரிமாணம் கதைக்கிறே இல்ல, தலக்கோணத்துக்கு பரிமாணம் கதைக்கிறே இல்ல, திண்மக்கோணத்துக்கும் பரிமாணம் கதைக்கிறே இல்ல. அடே இங்க பார், கொஞ்சம் அலகுகளும் பரிமாணங்களும் பாப்பாடு. இப்ப நாங்கள் மேலோட்டமா பாடத்தின் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணி இருக்கிறோம். பார், அலகுகள் அது கொத்த பரிமாணம். அப்ப இதுகளை வச்சு என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒவ்வொரு அலகுக்கும் பரிமாணத்தை ப்ரூவ் பண்ணி எடுக்க போறோம். அவ்வளவுதான் செய்ய போறோம் இந்த பாடத்தை. வேற ஒன்றும் செய்யல. அதை விட பரிமாணப்படி சரியானது ஒரு சமன்பாடானது பரிமாணப்படி சரியானது என்று சொல்லி எப்படி பார்க்கிறது என்றதை கண்டுபிடிக்க போறோம். 2வது, ஒரு தரப்படுகின்ற பரிமாணப்படி சரியான சமன்பாடா இருந்தா அதுல இருக்கிற மாறிலியினுடைய பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, அல்லது அந்த மாறிலியின் அடுக்கு எத்தனையாவது அந்த இப்ப வேற ஒரு சமன்பாட்டில இப்ப நேரத்துக்கு ஒரு குறித்த அடுக்கு வரும். செகண்ட் வர்க்கம் அல்லது செகண்ட் கியூப் கணம். அந்த அடுக்கு பரிமாணங்களை எப்படி கண்டுபிடிச்சு கொள்றது என்ற விஷயங்களை பார்க்க போறோம்டாப்பா. என்ற விஷயங்களை நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இனி ஃபுல்லா அங்கால போறது ஃபுல்லாவே கணக்காத்தான் விளங்குது. இனி அங்கால போறது ஃபுல்லா அலகனும் பரிமாணங்களும் இனி இதுக்கு பிறகு பார்க்க இருக்கிற விஷயங்கள் முழுக்க என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னாரா கணக்காத்தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? அடுத்த வீடியோவில சந்திப்போம், கணக்கோட சந்திப்போம். ஓகே, வணக்கம்.